நேரம் அப்படிங்கறது ரொம்ப உயர்வானதாங்க. அதனாலதான் அந்த கடிகாரத்தை உயர்வான இடத்துல வச்சிருக்காங்களாம். வீட்டுல ஒரு மிக்ஸி இருக்கு, அது எதற்காக கண்டுபிடிச்சிருக்குது? நேரத்தை மிச்சம் பண்றதுக்கு. கிரைண்டர் இருக்கு, எதற்காக? நேரத்தை மிச்சம் பண்றதுக்கு. ஏரோப்ளேன் நேரத்தை மிச்சம் பண்றதுக்கு. அது மாதிரி 2 வீலர், காரு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்படியெல்லாம் நேரம் மிச்சம் பண்ணி நம்ம என்னங்க பண்ணிட்டோம்? தேவையில்லாம இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், சினிமா, இதுல எல்லாம் நம்ம பொழுத போக்கிட்டு இருக்கோம். மொத்தத்துல அந்த பொழுது போக்குங்கிற ஒரு வார்த்தையே தவறானதுங்க. பொழுது போக்கு போக்கு போக்குன்னு சொல்லிட்டு அது போக்குலயே நம்ம போயிட்டோம். எவன் ஒருத்தன் பொழுத ஆக்குகிறானோ அவன் தான் இந்த உலகத்துல சாதிக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த பொழுதுபோக்குங்கிற ஒரு விஷயம் எதுக்கு சமம் அப்படின்னா, நம்ம சம்பாரிச்ச காசை எல்லாத்தையுமே ஒரு கும்மலா குமிச்சு தீயெருத்தி போட்டா எப்படி இருக்குமோ அதுக்கு சமம்னு சொல்றாங்கங்க. ஒரு என்னதான் நம்ம காஸ்ட்லியான ஒரு வாட்ச் நம்ம வாங்கினாலும் கட்டினாலும் அது 25 மணி நேரத்தை காட்ட போறது கிடையாது. எல்லாத்துக்குமே 24 மணி நேரம் தான். கடிகாரத்துக்கு இன்னொரு பெயர் உண்டாம், கவனி அப்படின்ட்டு. எவன் ஒருத்தன் நேரத்தை கவனிச்சு அந்த காலத்தை வெல்றானோ அவன் தான் சிறந்த மனிதன் ஆகிறானா. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. இதை நானும் கூட ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன்.